என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்ட பிறகு 2 நாட்களில் அவர்கள் நினைத்த வேண்டுதலை இந்த அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன். இது இந்த அம்மாவின் மீது சத்திய வாக்கு. அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த வாக்கினை நீ அரைகுறையாக கேட்டு வெளியேறக்கூடாது, முழுவதுமாக கேட்க வேண்டும். காரணம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல மாறக்கூடிய விஷயங்களும் இது உனக்காக செய்ய போகின்றேன். உனக்காக நான் பாதியிலிருந்து நீ வெளிவரக்கூடாது, முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று இந்த அம்மா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் என் பிள்ளையை, கண்களை மூடிக்கொண்டு இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் பிள்ளையே, சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், கேட்பதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும். மனதை பதற வைத்து கொண்டு சிதற வைத்து கொண்டு இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் உனக்கு இந்த வாக்கானது பலனளிக்காது என்பதனை உன் அம்மா உனக்கு உத்தரவாக சொல்லிக் கொள்கின்றேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க போகின்றேன் என்றால் அதில் நீ எவ்வளவு முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அப்படி நீ கவனம் செலுத்தி இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும். அம்மா உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து நீ முழு கவனமாக என் வாக்கினை கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, சில விஷயமானது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை உனக்கு கொடுத்துவிட்டது. அது மட்டுமல்ல, அதற்கு காரணம் என்னவென்றால், நீ அப்பட்டமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நம்பி இத்தனை நாளும் பழகி கொண்டிருந்தாய். அவர்கள் உனக்கு ஆபத்திலே உதவுவார்கள், உனக்கு நல்லதை செய்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து விட்டாய். அப்படி இருக்கின்ற அவர்கள் இப்பொழுது பொய்யாக மாறியிருக்கின்றார்கள். உனக்கு ஒரு ஆபத்து என்று வந்து நிற்கும் பொழுது அவர்களால் உனக்கு உதவவில்லை. இத்தனை தருணத்தில் இருக்கும் பொழுது நமக்கு துரோகம் செய்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நீ மிகுந்த மன வருத்தத்தோடு வேதனையில் இருக்கின்றாய் அல்லவா என் செல்லமே? நீ அவர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றாய். ஆனால் அதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லையே. அந்த நயவஞ்சக்காரர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை உன் அம்மாவால் உணர முடிகின்றது. என் பிள்ளையே, அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய விஷயத்தை அந்த துரோகிகளுக்கு நான் செய்ய போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை எப்படி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், எந்த விஷயத்தை எப்படி நடத்தினால் என் தங்க பிள்ளை சந்தோஷப்படும் என்று இந்த அம்மாவிற்கு தெரியாதா? ஏன் அதிகமான விஷயத்தை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய்? இனி நீ அழக்கூடாது என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கின்றது, கவலை இருக்கின்றது, ஏமாற்றம் இருக்கின்றது, துரோகங்களும் இருக்கின்றது என்று வாழ்க்கையில் நீ அதையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்க இருக்கும் மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து இப்பொழுது நீ தப்பித்து கொண்டாய் என்று நீ சந்தோஷப்படு. அம்மா சொன்னதை கேட்டு நீ ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். இது மட்டும் நீ செய்யாமல் இருந்திருந்தால், அவர்களினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நடந்திருந்தால் நீ இந்த நிலைக்கு போயிருப்பாய். யாராலும் கணிக்க முடியாது. இன்று நீ உன் முதல் படியை எடுத்து வைத்திருக்கின்றாய். பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் எப்படி வாழ வேண்டும் என்றும் எந்த மனிதரை
வேண்டும் என்றும் எந்த மனிதரை நம்பக்கூடாது என்றும் சில விஷயங்களை எல்லாம் நீ இப்பொழுது கற்றுக்கொண்டாய் அல்லவா? உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் பொழுது விஷயம் உன்னிடத்தில் தெரியவில்லை. எப்பொழுது இந்த அம்மா உன்னை அரவணைத்து கொண்டேனோ உன்னுடைய உலகத்தில் எவரும் இல்லை என்று மனம் குமரி கதறி அழுதாயோ அந்த தருணத்தில்தான் உன் அம்மா அப்படியே தாங்கிக் கொண்டேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை மிகவும் பிடிக்கவும் தோள் கொடுத்து தட்டி கொடுத்து விடவும் இந்த அம்மா தைரியமாக உன்னை வழிநடத்தப் போகின்றேன். இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தைரியத்திற்கும் பக்குவத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீ நல்லது எல்லாம் செய்திருக்கின்றாய், நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றாய். நல்ல விஷயங்களை தான் மற்றவர்களுக்கு எல்லா நேரங்களிலும் நீ புகட்டியிருக்கின்றாய். அதனால்தான் இந்த அம்மாவினுடைய பதிவினை கேட்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, நானே உன்னை இதை கேட்க வைத்திருக்கின்றேன். உன்னை கேட்க வைத்த என்னுடைய லீலைகளும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அல்லவா? அது என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே? சில கடன் பிரச்சனைகளும் சில நோய் பிரச்சனையாலும் சில பண பிரச்சனையாலும் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. அது மட்டுமல்ல, ஒரு சில உறவு பிரச்சனைகளாலும் உன்னை அதிகமான வேதனையை உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. உனக்கு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து நீ வேதனை கொள்ளாதே. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை இழந்தால்தான் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுக்கு தேடி வர வைத்து புரிய வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீயே எனக்கு நிலையானது நிற்கதியாக நின்று விட்டேன். என்னை எப்படியாவது காப்பாற்றிக்கொள். உன்னை விட்டு போகும் உறவுக்கு நான் புரிய வைக்கப் போகின்றேன். எண்ணி ஒரு மாத காலகட்டத்தில் நீயே எனக்கு நிலையானது என்று அவர்கள் உன்னை தேடி வந்து நிற்கத்தான் போகின்றார்கள். அவர்களை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று உன் கரங்களை பிடித்து உன் காலடி பிரித்து உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் உன்னை கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வரத்தான் போகின்றது என் தங்கமே. இதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுப்பேன். இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அதை போல என் தங்க பிள்ளையே, சில விஷயங்களை உனக்கு கிடைக்காமல் இருக்கின்றது அல்லவா? அதற்கு காரணம் தெரியுமா? நீ செய்யக்கூடிய காரியத்தில் உண்மையாகத்தான் இருக்கின்றாய், நேர்மையாகத்தான் இருக்கின்றாய். ஆனாலும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா? உன் ஆழ் மனதில் அதிகமாக வருத்தப்படுகின்றாய். அதை பற்றி நீ கவலையே படாதே. அதற்கு காரணமும் ஒன்று இருக்கின்றது. நேர்மையாக இருப்பவர்களும் உண்மையாக நடந்து கொள்பவர்களும் சில சோதனைகளுக்கு உட்படலாம். அதனால் அவர்களுக்கு நடக்க இருக்கும் விஷயங்களில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் கடைசியில் என் பிள்ளையே, நீதான் ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை விட பல பேர் உன்னுடைய இடத்தை பிடித்து வேண்டும், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பறிக்க வேண்டும், உன்னுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்று பலமுறை சூழ்ச்சிகளை செய்யலாம். சூழ்ச்சிகள் அனைத்தையும் விரட்டி அடித்துவிட்டு இந்த அம்மா உனக்கு நிலையான சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் நல்ல வாழ்க்கையையும் தரப்போகின்றேன். உனக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடத்தான் போகின்றது என் தங்க பிள்ளையே. வாழ்க்கை மாறப்போவதற்கு உண்டான முதல் படி என்ன தெரியுமா? இந்த வாக்கினை நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். பல மனக்குழப்பத்தில் நீ இருக்கின்றாய். நம் வாழ்க்கை நம் நம்பியவர்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றி விட்டு கை கழுவி விட்டு சென்று விட்டார்களே. நம் வாழ்க்கையில் நம்மை தூக்கி விடுவதற்கு இங்கு யாருமே இல்லையே. அன்னையாக தந்தையாக அனைவரையும் நினைத்து உறவுகளாக நினைத்து அவர்கள் எல்லாம் நம்மை தன்னந்தனியாக நிற்கவிட்டு சென்று விட்டார்களே என்று இவ்வளவு பெரிய தவறு என்பதனை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கின்றேன். நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நீ செய்த நன்றிகளை எல்லாம் மறந்து சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்காக நீ தியாகங்களை எல்லாம் கூட சிறிதளவும்
கொஞ்சமும் நினைத்து பார்க்காமல் இப்படி விட்டார்களே என்று என் வாழ்க்கை ஆதரவின்றி இருக்கின்றதே. என்னுடைய வாழ்க்கை இன்று மரண வழியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்ணில் படும். அந்த தருணம் உன் வாழ்க்கை எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையே இனி முன்னேறப் போகின்றது. என் தங்கமே, எதை நினைத்தும் கலங்காது. இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக்கி கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அம்மாவினுடைய லீலைகள் தொடங்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாகிவிடப் போகின்றது. எல்லாமே வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றாய் என் தங்கமே, சர்வ நிச்சயம். இந்த வாக்கினை கேட்க நீ வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே. நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு கிடைக்கப் போகின்றது. பல பேர் உன்னை இழிவாக பேசினார்கள் அல்லவா? இழிவாக எடுத்துரைத்து பேசி உன்னுடைய மனது காயப்படும் என்று தெரிந்தும் கூட அப்பேற்பட்ட விஷயத்தை உனக்கு தேவையில்லாமல் உன் முன்னால் பேசிவிட்டார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு செய்த துரோகங்களை எல்லாம் நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. இது எல்லாமே உன்னுடைய மாற்றமும் மகிழ்ச்சியும் விரைவில் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் என்பதனை புரிந்து கொள். இதற்கு மேல் நீ அவர்களை ஒருபொழுதும் நம்பி இருக்கப் போவது இல்லை. கெட்டவர்களை நம்பி இருக்கப் போவது இல்லை என்ற பிறகு உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது என் தங்கமே. இதனை நீ நன்றாக புரிந்து கொள். அவர்களால் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி உன் நல்ல மனதிற்கு உன்னுடைய முயற்சியால் நடக்கப் போகின்றது. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
சொன்னவுடன் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே